வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 28ங்க, சனிக்கிழமை. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி 28ஆம் தேதி. இன்றைக்கி உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 11,300 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் காலியே ஆகலை. நைட்டு 8:45 9 மணிக்கு பார்க்கும்போது கூட 1,300 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. அது க்ளோஸே ஆகலை. இதுக்கு அடுத்தது மறுபடியும் 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7,529 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,000 டிக்கெட்டு காலியாக இருக்குது. 1 ஹவரில் 4,000 டிக்கெட்டு காலியாக இருக்குது. நான் 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது 7,529 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இதுவும் நாளைக்கு காலையில் 29ஆம் தேதி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இது. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அள்ளிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் 4 மணிக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உள்ள தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிட முடியும். என்ன 4 மணிக்குள்ளாரையே இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது பாருங்கள். 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் 2 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா 3:30 மணி 4 மணிக்கெலாம் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே தரிசனம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா நாளைக்கு காலையில், மறுநாள் காலையில் சாமி தரிசனம் பார்க்குறது தான் டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியுங்க. இது 5:30 மணிக்கு எடுத்தனால வரும். 5:30 மணிக்கு 7,529 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. டிடிடியோட அஃபிஷியல் இதில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க, அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மணிக்கு ஒரு டயத்துலையும் எவ்வளோ ஸ்லாட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. 4 மணிக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் அவைலபிள் இருந்திருக்கு. இன்றைக்கி தேதியில் நைட்டு 9 மணிக்கு 429 டிக்கெட்டும், 10 மணிக்கு 1,500 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. இது கரெக்டாக 4 மணிக்கு இருந்திருக்கு. 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சிட்டு, ஆனால் 4 மணிக்கு பார்க்கும்பொழுது இந்த 2 டேட் அவைலபிள் இருந்திருக்கு, 2 டைம் அவைலபிள் இருந்திருக்கு. நைட்டு 9 மணி 10 மணி 2மே கிட்டத்தட்ட ஒரு 2,000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஸ்லாட்டு, அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதி 3 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க. 3 மணி 4 மணி 7 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. 4 மணிக்கு பார்க்கும்பொழுது மொத்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 14,923 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அதில் 1,900 டிக்கெட்டு இன்றைக்கி உள்ள ஸ்லாட் போயிடுச்சுனாலும் பாக்கி நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட்டு தரிசனத்துக்கு கொடுக்குறாங்க. 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் போட்டிருக்காங்க. 3, 4, 5, 6, 7 வரிசை டைம் போட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நாளைக்கு காலையில் கொடுக்குற டோக்கன் பார்த்தீங்கன்னா 13,000 டோக்கனுங்க. அடுத்தது அதுமாதிரி ஸ்ரீவாரிமட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டில் இது வரைக்கும் இல்லாமல் அதிகபட்சமாக 6,500 டிக்கெட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 5,000 டோக்கன் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6,500 டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி ஈவினிங்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 4,500 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 2,000 டிக்கெட்டு, மொத்தம் 6,500 டிக்கெட்டு இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. 6 மணி தான் அந்த கவுண்டர் திறக்கிறதுனால மொத்த டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்குங்க. 6,500 டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்குது. இதில் எப்படி ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி மேலே ஏறுறவங்களுக்கு டேரெக்டாக போய் அப்படி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 1,500 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங்கே கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி டிக்கெட் ஒரு 1,500 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிலேருந்து வரிசையாக மாற்றிருக்காங்க. 12 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வரிசை ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4,500 டிக்கெட்டில் முதல்ல வர்ற 1,500 டிக்கெட்டு அவங்களுக்கு டேரெக்டாக போய் தரிசனம் 6 மணி 7 மணி ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஏறினோடனே தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ற 3,000 டிக்கெட்டை இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள 2,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில் 5, 6, 7ன்னு போட்டு இந்த 3 ஸ்லாட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது 2,000 டிக்கெட்டுங்க. மொத்தத்தில் 6,500 டிக்கெட்டு. இன்றைக்கி ஒரு 4,500 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் ஒரு 2,000 டிக்கெட்டு. இது ஃபுல்லாகவே அவைலபிள் இருக்குங்க. 6 மணி தான் அந்த கவுண்டரை திறப்பாங்க. கண்டிப்பாக இந்த 6,500 டிக்கெட்டுங்கிறது ஒரு 8, 8:30 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமட்டுக்கு நீங்கள் இப்போ 8 மணி 9 மணிக்கு போனால் கூட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்று இப்படி தான் ஆச்சு. ஸ்ரீவாரிமட்டில் நேற்று இந்த டிக்கெட்டு க்ளோஸே ஆகலை, பேலன்ஸ் அப்படியே தான் நின்று போச்சுங்க. அதுக்கடுத்தது சிஆர்ஓ ஆஃபீஸ், திருமலாவில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைன் அகாமடேஷன் ஸ்டேட்டஸ். திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறீங்க இல்லையா, அதோட ஸ்டேட்டஸு இவங்க காலையில் இதை அப்டேட் கொடுக்குறாங்க. எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இன்றைக்கி கோட்டா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. இதுவும் காலையில் 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1000, 1,518 இந்த கேட்டகரியில் எதுவுமே ரூம் அவைலபிள் இல்லைங்க. காலையில் எதுவும் கோட்டா எதுவும் அவைலபிள் இல்லைங்க அந்த ரூமில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50, 100 இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 1,156 ரூம் அவைலபிள் இருக்குங்க. அவங்க கோட்டா ஒதுக்கி இருக்கிறதே 1,156 ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. 4 மணிக்கு ஸ்டேட்டஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 1,156 ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 மணிக்கு வர பக்தர்கள் எல்லாருக்குமே உடனே ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க.
விடிய காலையில் திருமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம்னா கன்ஃபார்மாக ரூம் உடனே கிடைக்கும். 5 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. இதுக்கு 3:30 மணி 4 மணிக்கெலாம் போய் க்யூவில் நிற்கிறாங்க. அந்த லைனில் அதிகபட்சம் ஒரு 300 பேர் நிற்கலாம். அவ்வளோ பேர் நின்னா கூட 100 பேரை திறந்து விடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே ஆகாதுங்க. அதிகபட்சம் ஒரு 300 பேர் 400 பேர் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்த விடிய காலையில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒரு ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிரும். ஏன்னா 1156 ரூம் அவைலபிள் இருக்குது. ஈஸியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி விடிய காலில் இருக்குங்க. தினசரியே விடிய காலில் போனோம்னா இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்குங்க. திருமலையில் நேற்று சுவாமி தரிசனம் பார்க்குறவங்களோட ஸ்டேட்டஸ் நேற்று காலையில் கொடுத்துருந்தோம். அது வந்து 10 ஹவர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியான ஸ்டேட்டஸ் இன்னும் வரலிங்க. நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்று சுத்தமாக கூட்டமே இல்லை. அதனால் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி புரட்டாசி 2வது சனிக்கிழமை கண்டிப்பாக இது கூட்டம் இருக்கும். அதனால் கீழே திருப்பதியில் கொடுக்குற SST டோக்கன் இன்றைக்கி டேட்லேயே டிக்கெட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் இது மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.